வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு வந்து நம்ம மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து வேலை செய்யற நபர்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ராகு பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவான் உச்சமடைகிறாரு மீன ராசியில. இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அப்ப வேலை செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வரும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்ல லெவல்ல போயிடலாம் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டாலோ அதை பயன்படுத்திக்கிட்டாலோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். இல்ல இந்த டைம் வேண்டாம் அப்படின்னு அந்த ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது கொஞ்சம் அடுத்த டைம் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் அப்படிம்பாங்கல்ல. அதனால வந்து அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பப்போ வரப்பவே நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிட்டு அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து நிறைய டிராவல்கள் அதிகமா இருக்கும். நிறைய பிசினஸ் ட்ரிப்பு, டூர் டிராவல் பண்றது, அதாவது கம்பெனி சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வருவீங்க. சில பேர் வேற ஸ்டேட்டுக்கு போவீங்க, சில பேர் வந்து வேற கண்ட்ரிக்கு போயிட்டு வருவீங்க, மைக்ரேட் ஆவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய நடக்குது. சில பேர் ரொம்ப நாள் கனவாவே இருக்கும், எனக்கு வந்து வெளிநாட்டுல வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கனவாவே இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான காலகட்டம் கரெக்டா அமைஞ்சிருக்காது. பட் இந்த பிப்ரவரி மாதத்துல அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு. வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுல செட்டில் ஆகணும், வெளிநாட்டுல வந்து நான் வந்து கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நான் செட்டில் ஆயிட்டு நான் கிரீன் கார்டு வாங்கணும், நான் வந்து கெத்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதத்தை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதுல வந்து ஏன்னா பிப்ரவரி மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஃபாரின் ட்ரை பண்ற நபர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வெளிநாட்டு யோகம் இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றம் சூப்பராகவே இருக்கு. பிசினஸ்லயுமே சரி, தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ராகு பகவான், சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா சுருக்கமா குரு வந்து சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து குருவோட வீட்டுல இருக்கிறதுனால இவங்க வந்து மாறி மாறி தன்னோட வீட்டுல வந்து குரு பகவான், குருவோட வீட்டுல வந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ்க்காகவும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க, டூர் போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே நடக்கதான் போகுது இந்த பிப்ரவரி மாதத்துல. அப்போ உங்களுக்கு டிராவல், டூர் கண்டிப்பா இருக்கு. அட்லீஸ்ட் வேற ஸ்டேட்டுக்காச்சும் போவீங்க, இல்ல அட்மோஸ்ட் வந்து நீங்க வேற கண்ட்ரிக்கு வந்து மைக்ரேட் ஆவீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் வைஸ் நீங்க கண்டிப்பா போயிட்டு வருவீங்க, அதுதான் உண்மை. அடுத்து பொருளாதாரத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என்னன்னா எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணாலுமே வந்து அதை வந்து சேவிங்ஸ் பண்ண கத்துக்கோங்க. ஒரு சேமிப்பா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபியூச்சர் பேக்கப்புக்காக இப்பவே ஒரு சேவிங்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதை நீங்க வந்து இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து குடும்பம், திருமணம், இந்த உறவுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து குரு பகவான், அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இப்ப திருமணத்துக்கு உகந்த காலகட்டமானா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 4 மாசம் ஒரு 5 months கழிச்சு வந்து நான் மறுபடியும் வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அந்த ஒரு மோட்டிவ்க்கு போவீங்க. அதுக்கு வந்து இது அருமையான ஒரு காலகட்டம். என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் பிக்ஸ் பண்றதுக்கு அருமையான ஒரு காலகட்டம் வந்து பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா பிப்ரவரி 14 தான் வந்து லவர்ஸ் டேவே வருது. ஸோ அப்ப இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டேன். அந்த டைம்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம். குடும்பம் ரீதியா நான் என்ன சொல்றேன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கு, வேலை தொழில் நல்லா இருக்குது. ஆனா குடும்பத்துல ஒரு சேமிப்பு அப்படின்னு இருந்துட்டா ரொம்ப ஃபியூச்சர்ல ஒரு பேக்கப், ஒரு பேக் போனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு முதுகெலும்பா இருக்கும். அதனால வந்து ஒரு சேவிங்ஸ், ஒரு சேமிப்பு பண்றது ரொம்ப நல்லது. அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அது பண்றது ரொம்ப ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதை நீங்க பண்ணுங்க. ஏன்னா அதை நீங்க வந்து பண்ண மிஸ் பண்ணிடுவீங்க. அதனாலதான் இந்த மாதத்துல சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டோம்னா 4ஆம் இடத்துல கேது பகவான், அவர் வந்து எல்லா விஷயத்தையும் தடை பண்றாரு. ஏன்னா 4ஆம் இடம் இந்த கல்வி. அப்ப அந்த இடத்துல எல்லாத்துலயும் அந்த தடை தான். ஒரு பையன் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, பட் ஆனா வந்து கரெக்டா வந்து மார்க் எடுக்க முடியல. என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டா ஒரு கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்காது, இல்ல வந்து யாராச்சும் ஏதோ சொல்லியிருப்பாங்க, அந்த ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்.
அப்படி இல்லைன்னா உடல்நிலையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இதனால அவங்க கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. பல தடைகளை தாண்டி தாண்டி வந்துகிட்டே இருக்கீங்க. பட் ஆனாலுமே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்க அப்கமிங் டைம் ஃப்ரேம் மார்ச்ல தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல பல தடைகளை தாண்டி நீங்க சாதிக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமா அடுத்த ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கு இந்த பிப்ரவரி மாதமும். அதனால விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன தடை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க ஃபுல் பிளெஜ்டா இறங்குறப்போ உங்களுக்கு அதுல வெற்றி உறுதி உறுதி உறுதி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெண்களுக்கு எப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம பார்க்காத அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வரும். ஒரே ஒரு மைனஸ் மட்டும் சொல்லிடுறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத வீண் கோபம் வரும். தேவையில்லாம வேகமா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இந்த 2 விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டாவே பிப்ரவரி மாதம் ஈஸியா கடந்து வந்துடலாம். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 விஷயம் தான் உங்களை ஒரு ஆல்ரெடி நீங்க விவேகத்தோட தான் இருப்பீங்க. சம்டைம்ஸ் வேகத்துல ஒரு முடிவு எடுக்கிறது கரெக்டா போகாது. அதை மட்டும் நீங்க கரெக்டா நோட்டீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வேகமும் கோபமும் தவிர்த்துக்கிறது அறவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வயதில் இருந்தாலும் சரி, மிதுனராசி அன்பர்களுக்கு அந்த வேகமும் கோபமும் வேண்டாம், விவேகம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதனால கோபப்படாம பொறுமையா ஒரு நிதானமா ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உகந்த காலகட்டம் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வேலை செய்யற பெண்களா இருந்தாலுமே நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு பொசிஷன் கண்டிப்பா வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் பிப்ரவரி மாதத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, அடுத்து 10ஆம் இடத்துக்கு வர போறாரு. அதனால எல்லா தொழில வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்துல நல்ல ஒரு சுபகாரியங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு, இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல. அதுவும் நல்லா இருக்கு. அடுத்து ஹெல்த், உடல்நிலையில எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், வயிறு சார்ந்த பகுதிகள ப்ராப்ளம்ஸ், இந்த செரிமான கோளாறுகள், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், செஸ்ட், லங்ஸ், இந்த மாதிரி விஷயத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்ல வேணாம். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஏதோ சாப்பிட்ற விஷயங்கள் ஆகட்டும், வெளியில ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட வேண்டாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த்ல கூடுதல கேரோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அடுத்து சனி பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. இதனால எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது. நீங்க ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேம் இப்பல இருந்து ஒரு ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்க எல்லாமே பண்ணலாம். ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு கெடுதலுமே இல்லை. உடல்நிலையில கொஞ்சம் ரொம்ப ஒரு கேர் எடுத்துக்கணும். அடுத்து வேகமும் கோபமும் ஆகாது. மற்ற எல்லா விஷயமும் நல்லா இருக்கிறதுனால நீங்க எதை தொட்டாலுமே வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். அதனால ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.